சுனாமியின் 11வது ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சுனாமியின் போது உறவுகளை இழந்தவர்களும் பல்வேறு அமைப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் விசைப்படகு மற்றும் கட்டுமரம் விடும் தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த மணல் சிற்பத்திற்கு அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதிமுக சார்பில் சென்னை காசிமேடு துறைமுகம் பகுதியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார், வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றிவேல் ஆகியோர் தலைமையில் சுமார் 2000 பேர் ராயபுரத்தில் இருந்து பேரணியாக காசிமேடு துறைமுகத்திற்கு சென்றனர். சென்னை காசிமேடு கடற்கரை பகுதியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்ட விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. மீனவ மக்கள் கடற்கரையில் மலர் தூவியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செய்தனர். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் சில்வர் கடற்கரையில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூண் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கடலில் பாலை ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். துக்க தினத்தை அனுசரித்து கடலூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூணில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏந்தி இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்தனர்.